குடும்பத்தின் குல தெய்வம் ஆவார். கிபி 8ஆம் நூற்றாண்டில் மதுரையிலிருந்து ஆரியங்காவு வழியாக வந்த பாண்டியர்கள் பந்தளம் அரசை உருவாக்கினார்கள். அவர்களது குல தெய்வமான மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ஆலயம் அமைக்காமல் தங்களது மாளிகையின் பின்புறத்தில் வைத்து வழிபட்டு வந்தனர். அதன்படி மாளிகையின் பின்புறத்திலே வணங்கப்பட்ட மீனாட்சி அம்மன் மாளிகைப்புறத்தம்மன் எனும் பெயரில் அழைக்கப்பட்டாள். 12 வயது வரை அரண்மனையில் வாழ்ந்த ஐயப்ப சுவாமியும் இந்த மாளிகைப்புறத்து அம்மனை வணங்கி வந்துள்ளார். இந்த மாளிகைப்புறத்து அம்மன் ஐயப்பனுக்கு தாயாக விளங்குகிறாள். இதனால் மகிஷியுடன் தொடர்புபடுத்தி கூறப்படும் கதைகள் யாவும் முற்றிலும் உண்மைத்தன்மையற்றது ஆகும். மாளிகைப்புறத்தம்மன் கோவில் சபரிமலையிலிருந்து சுமார் 100 மீட்டர் தூரத்தில் ஒரு சிறிய குன்றின் மீது அமைந்துள்ளது. ஐயப்பனை போன்றே கிட்டத்தட்ட முக்கியத்துவம் வாய்ந்த மாளிகை